ஃப்ளாஷ்பேக். ஓகே, கண்டிப்பாக ஒரு அசம்பிளி வீடியோ போடுவீங்களா? கண்டிப்பாக. இப்போ அசம்பிள் பண்ண பிறகு அதை அசம்பிள் பண்ணி எப்படி இருக்குன்றதை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் வீடியோ போயிடலாம். இது எப்படி அசம்பிள் பண்ணுறோம், அதே மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம வந்து டேரெக்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? நோட் ஃபோன் இந்த நோட் ஃபோன் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இதை தப்பு பண்ணீங்க. இந்த ஃப்ளாட் ஏரியா இருக்கு இல்லையா, ஃப்ளாட் ஏரியா மேல் பக்கம் வரணும். ஓகே, ஸோ அந்த கர்வ் ஏரியா இருக்கு இல்லையா, பாட்டம் பக்கம் வரணும். ஓகே, ஸோ நிறைய பேர் இப்படி ஆப்போசிட்டில் வச்சுறீங்க. ஆப்போசிட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த போலோட ஹைட் பத்தாது. ஓகே, ஸோ இந்த ஃப்ளாட் ஏரியா மேலே இருக்கிற மாதிரி வைங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ இதுக்குள்ளே வந்து இதுக்கு முன்னாடி வந்து RF 65 Pro ஒரு மாடல் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அது வேணும்னாக்கா அந்த வீடியோ உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ இது உள்ள இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்குள்ளே வந்து ஒரு டஸ்ட் ப்ரூஃப்க்குன்னு ஒரு தனியாக ஒரு லென்ஸ் மாதிரி உள்ளே கொடுக்கல. வேற போன வீடியோவில் அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டஸ்ட் ப்ரூஃப்க்கு உள்ள ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, இதில் கொடுக்கல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த டஸ்ட் இந்த கீழே இருக்கிற லென்ஸ் வரைக்குமே உள்ளே பெனிட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஓகே நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதில் ஐ லென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐ ரப்பர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சின்ன கேஸ்கெட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதை. ஓகே, இப்போ நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு லைட் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ மீதி எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, லைட் நம்மளுக்கு 0.7x லென்ஸ் கொடுத்துறாங்க. யூஸ்வலாக வந்து 0.5x லென்ஸாக கொடுப்பாங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 0.7x தான் கொடுத்துருக்காங்க. ஐயோ, பிராண்டே நம்ம தப்பாக சொல்லிட்டோம் ப்ரோ. எம்ஆன்ட்டு ரிலைஃப்னு சொல்லிட்டோம். ஒன்றும் பிராண்டே சொல்லலாம். ஃபஸ்ட்டு சொன்னோம் ரிலைஃப் R65 சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி RF 65 Pro யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு என்னோட ஃபீல் எப்படி இருந்தது, அவரோட ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி சொல்லிடலாம். பக்கா கிளியராக இருக்குது. கிளாரிட்டி பக்கா கிளியராக இருக்குது. ஒரு எல்இடிலேருந்து கரெக்டாக கிளியராக பார்த்த மாதிரி இருக்குது. ஜூமிங்கும் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது இல்லாமல் பார்க்கறதுக்கு கூட டக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர மாதிரி இருக்குது. ஆமாம். ஸோ இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னாக்கா, ஸோ நிறைய ரிலைஃபில் இல்லைனாக்கா RF 4ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜூமிங் அண்ட் ஜூம் அவுட் பண்ணும்போது இமேஜ் பிளர் ஆகாமல் இருக்கும். ஓகே, புது ஃபீச்சராக நம்மளுக்கு அதை கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 20,000 ரூபாய் பட்ஜெட்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இது 24,000 ரூபாய் பட்ஜெட்டு. ஆனால் இது எனக்கு கொடுக்கல. ஓகே, இப்போ நான் வந்து இப்போ எனக்கு கிளியராக இருக்கு இமேஜ். இப்போ ஃபுல் ஜூம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஜூம் வந்து பிளர் ஆகுது. ஓகே, இப்போ நான் ஃபுல் ஜூமிங் வச்சுருக்கேன். இப்போ நான் ஜூம் அவுட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இப்போ எனக்கு பிளர் ஆகுது. திருப்பி நான் ஸ்கோப்போட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபீச்சர் எனக்கு இது கொடுக்கல. ஓகே, ப்ரைஸ் மட்டும் ஹையாக வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் ஃபீச்சர்ஸ் கம்மி பண்ணுறாங்க. ஆமாம் ப்ரோ, இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி நானும் அதை ஃபீல் பண்ணேன். அது மாதிரி ஜூம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பிளர் ஆகுது. ஆனால் அதில் அந்த ஃபீல் இல்லவே இல்லை. நல்லாவே ஜூம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த டக் 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 டக்னு ஸ்டெப்பாக போகிற மாதிரி சூப்பராக இருந்தது எல்லாரும். ஓகே,
ஸோ மற்றபடி மீது எல்லாமே இது ஓகே தான் எனக்கு. ஓகே, ஸோ அந்த ஜூமின் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா இது ஒரு பக்கம் இந்த பட்ஜெட்க்கு இது ஒர்த்தானதுன்னு நம்ம சொல்லலாம். இல்லை இந்த ஃபீச்சர்ஸ்க்கு இதுக்கான பட்ஜெட் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருவோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 21 or 20 கொடுத்துருந்தாக்கா பக்கா ஹிட் மாதிரி இருந்திருக்கும். மேபி நம்மளுக்கு கொடுத்த டீலர் அதிகமாக கொடுத்துட்டாரோன்னு டவுட்டாக இருக்கு. ஓகே ப்ரோ, உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூஷன் வரலாம். இப்போ உங்களுக்கு எது பெஸ்ட்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கமெண்டே பண்றாங்க, எது பெஸ்டா இருக்கும் ஸ்கோப் சொல்லுங்க, பெஸ்டா இருக்கும் ஸ்கோப் சொல்லுன்றீங்க. நீங்க நார்மலும் யூஸ் பண்ணீங்க, நானும் நார்மல் யூஸ் பண்ணிருக்கேன், இதுவும் யூஸ் பண்ணி இப்ப பாத்துட்டோம். நீங்க எது பெஸ்ட்னு சொல்லுவீங்க? ஏன்னா ஒரு பட்ஜெட்லயும் சொல்லுங்க, ஒரு 20க்கு மேல இருக்கு பட்ஜெட்லயும் சொல்லுங்களேன். என்ன பிராண்ட் வாங்கினா ஓகே? நீங்க மைக்ரோஸ்கோப் வந்து உங்களோட டிபெண்டன்சி பொறுத்து, நீங்க எவ்வளவுக்கு நீங்க போர்ட் ஒர்க்ஸ் பண்றீங்க, ஓகே, இல்ல நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறீங்களா, இல்ல நார்மல் யூசேஜ் பண்ண போறீங்களா, இல்ல நான் வந்து ஒரு டிஸ்பிளே போட்டு நான் பண்ற ஒர்க்ஸ் வந்து கஸ்டமர் பாக்குற மாதிரி பண்ண போறீங்களா, அதை டிபெண்டன்சி பொறுத்து இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு 15,000 பட்ஜெட்ல நீங்க வாங்க போறீங்க அப்படின்னாக்கா நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணது பாத்தீங்கன்னாக்கா மெக்கானிக் D75T. இதை நான் கன்ஃபார்ம் ரெக்கமெண்ட் பண்ணேன். 2 வருஷம் ஆயிட்டு இன்னுமே மார்க்கெட்ல பக்காவா இருக்கு. நான் இமேஜ் கூட போடுறேன், அவர் சொல்ற மாடல் வந்து இமேஜ் கூட போடுறேன் நான், பாருங்க பக்காவா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஒரு 20,000 பட்ஜெட் வச்சீங்கன்னா கோ வித் RF4ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ சொல்லிட்டே போகலாம். ஓகே, 55, 50 சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் இருக்கு. அதுல நீங்க எது வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் நேரா ஷாப்ஸ்க்கு போங்க. ஷாப்புக்கு போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டெமோ பீஸ் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அந்த டெமோ பீஸ்ல உட்காந்து பாருங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் மைக்ரோஸ்கோப்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, நீங்க 20,000 பட்ஜெட்ஸ்க்கு மேல போறீங்க அப்படின்னாக்கா கோ வித் RF4 65 Pro இருக்கு. இல்ல 2-3 மாடல்ஸ் இப்போ புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க 65X Zoomல. ஸோ அதுல நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட பண்ணலாம். இல்ல எனக்கு இன்னும் ஹை பட்ஜெட்ஸ்ல வேணும்னாக்கா கோ வித் சோப்டாப். ஓகே, ஸோ சோப்டாப் பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே 38,000 வரும். ஸோ 50X தான் அது. ஸோ அதில் நீங்கள் 65X போனீங்கன்னாக்கா உங்களுக்கு 55 சம்திங் வருது. ஐ எம் நாட் ஷுர். ஓகே, எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா பிரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும், டே பை டே டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா அது மார்க்கெட் ரேட்டு பொறுத்து தான். அது இதுன்னு சொல்ல எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்து எல்லாமே வந்து மார்க்கெட் டிஃபர் ஆகும். இப்போ இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டேட்டு தான். இது 1 இயர் கழிச்சு பார்த்துட்டு இல்ல 6 மாசம் கழிச்சுட்டு பார்த்துட்டு டீலர் கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. ஓகே, சோ இப்போ மேபி பிரைஸ் ஹையா இருக்கலாம். ஒரு 6 months or 1 இயர் கழிச்சு இந்த பிரைஸ் கண்டிப்பா லோ ஆகதான் செய்யும். ஓகே, சோ அப்போ நீங்க போய் வாங்குற டைம் என்ன பிரைஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. பெஸ்ட் நீங்க வந்து நேர்ல போயிட்டு அங்க பாத்துட்டு வாங்குங்க. இல்ல அப்படின்னா 4-5 வீடியோ பாருங்க, அதுல எப்படி உங்களுக்கு பெஸ்ட்னு சொல்லிட்டு. எங்களோட பெஸ்ட் எதுன்னு நாங்க சொல்லிட்டோம், இது எங்களோட ரிவ்யூ மட்டும்தான். நாங்க வந்து இதுதான் வாங்குங்க அதுதான் வாங்குங்கன்னு நான் சொல்லல. நானும் அவரு யூஸ் பண்ணிட்டு இதுதான் பெஸ்ட் நாங்க சொல்றோம், அதை நீங்க யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட் யாருன்னா மொபைல் கடை வச்சிருக்காங்களா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க 2 பேருமே ஒரு நாள் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் தான் இருக்கோம், மொபைல் சர்வீஸை பத்தியும் அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிறத பத்தியும் போடலாம் தான் இருக்கோம். அதை பத்தி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாருமே கத்துக்க முடியும் மொபைல் சர்வீஸ். ஏற்கனவே வந்து நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், என்னால தான் கத்துக்க முடியுமா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க யாரா இருந்தாலும் கத்துக்க முடியும். டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் நான் தரேன். அந்த கம்யூனிட்டி லிங்க்ல ஆட் பண்ணுங்க.